நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். புதிய துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார். அவருடைய பிரச்சார வாகனத்திலிருந்து இணைகிறார்னு புரிந்துக்கிறேன். மிஸ்டர் ராஜ்மோகன், முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய பதவி உயர்வுக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா? வணக்கம் ஹரி, மிக்க நன்றி, ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். இன்று காணுகிற காட்சிகள் உண்மையிலேயே ஆச்சரியத்தையும் அன்பையும் அள்ளி கொடுக்கிறது. திரும்பிய திசையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கிறது. அதுவும் சட்டத்திற்கு உட்பட்டு கொடுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நம்முடைய கழக கண்மணிகள் அதை செய்திருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னா, இந்த மண் கொஞ்சம் வித்தியாசமான மண். ஒரு பக்கம் விவசாயிகள், இன்னொரு பக்கம் மீனவர்கள். இது ஒரு டிவைட் காம்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிரஸ்ல. அப்படி விவசாயிகளும் ஒரு பக்கம் வரவேற்பு தராங்க, மீனவர்களும் மிக சிறப்பான பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கே இப்ப இந்த கார் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மேம்பாலத்தை தாண்டி போனேன். வெட்டாறுன்னு ஒரு பகுதி, கடலுக்குள்ளார கட்சி கொடியை கட்டி அப்படியே ஒரு அந்த கப்பல்லே ஒரு கான்வாய் மாதிரி பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ உண்மையிலேயே இத்தனை நாட்களாக போன வாரம்லாம் மக்கள் கடல்ல தலைவர் நீந்தி வர நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கடலுக்குள்ளாரே தலைவருடைய அந்த கொடி பறந்துகிட்டு இருக்கு. பார்ப்பதற்கு மிகவும் வாஞ்சையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறது ஹரி. ரைட். ஆனா இப்போ ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது திருச்சியில இருக்கிற அந்த ஆரவாரமும் அந்த பிரம்மாண்டமும் இந்த லெக் ஆஃப் கேம்பெயின்ல பார்க்க முடியுது உங்களால? 100% என்னன்னா, ஒவ்வொரு வாரத்திற்கும் புதிய புதிய நிபந்தனைகள், ஜியோகிராபிக்கலா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்ல கொண்டு போவதற்கு விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படி ஒரு விளம்பரத்துல கூட சொல்லுவாங்களே, அது மாதிரி வித்தியாசமான பல நெறிமுறைகள்லாம் தராங்க. அதை கடைபிடித்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக ஆங்காங்கே நிர்வாகிகளை நாங்க பிரித்து அப்படியே ஒவ்வொரு பாக்கெட்ல போட்டு நாங்க ஒரு ஒர்க் பண்ணிருக்கிறோம் இன்டர்னலா. So considering security issues, பொதுமக்களினுடைய நலன், மக்கள் திரள், இந்த மக்கள் கூட்டம் சொல்ல மாட்டேன், மக்கள் திறனுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இதை நாங்க பண்ணிருக்கிறோம். மற்றபடி இது ஒப்புமை செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு வாரமும் நீ வாரம் தான். வாரம் இந்த இந்த வாரம் கடந்த வாரத்தோட உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகம்னு பாக்குறீங்களா? அத நெருக்கடின்னு சொல்லுவோம், அதுக்காக நம்ம அதை கண்டு அஞ்சுறது இல்லை. காவல்துறையிலும் சில நல்ல அதிகாரிகள் நமக்கு தேவைப்படுற ஒத்துழைப்பு தந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றதை அவங்க செய்யறாங்க. எங்களுக்கு எங்க தலைமை சொல்றதை நாங்க செய்யறோம், அவங்களுக்கு யாரோ தலைமை சொல்றாங்க அதை செய்யறாங்க. இன்னும் கொஞ்சம் கான்சியஸா, இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்றதையும் சேர்த்து கொடுப்பதற்காக நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க பிரச்சார வாகனத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க இல்லையா? வானூர் பகுதியே திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் வந்தடைந்த நிலையில அங்க அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பை பார்த்தோம். திரு ராஜ்மோகன், உங்களுடைய எஸ்டிமேட் என்ன? இன்னைக்கு திட்டமிட்ட நேரத்துல பேசி முடிக்க முடியும்னு எஸ்டிமேட் பண்றீங்களா? நேரத்தை தாண்டி திட்டமிட்ட எல்லாத்தையும் செய்து முடிப்போம் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வழக்கமாகவே திட்டமிடுவதில் நாங்க தனித்துவம் காட்டுவோம். நீங்க தண்ணி வச்சு பிரச்சனை பண்ணா தரையில படலம் தோண்டி பைப் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி கொடுத்துருவோம், ட்ரோன்ல போய் தண்ணி கொடுப்போம், முதலுதவிக்கு 100 வாகனங்களை பயன்படுத்துவோம், மருத்துவமனையை போடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் தரப்பட்டு எங்களுக்கு நாங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிறோம். சோ இந்த வாட்டி என்னன்னா, நேரத்தையும் தாண்டி திட்டமிட்ட அனைத்தையும் செய்து முடிப்போம், மக்கள் ஒத்துழைப்போடு செய்து முடிப்போம். மக்கள் ஒரு பொதுமக்கள் இல்லையா, மக்கள் திரள், அவர்களுக்கு எந்த சங்கடமும் ஏற்படாதவாறு வெற்றி தலைவரை நாங்கள் இந்த பரப்புரையில இந்த மக்கள் சந்திப்புல வெற்றிகரமாக கொண்டு திட்டமிட்ட அனைத்தையும் செய்து முடிப்போம். மாதிரி அவர் நடிகரா இருந்த காலத்திலேயே இந்த நாகை பகுதிக்கு வந்திருக்கிறார், அங்க மீனவர் பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்கிறார். சோ நீங்க சொன்னது போல விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், மீனவர்களும் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த கீ இஷ்யூஸை, இவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுவார் இந்த ஸ்பீச்லன்னு எதிர்பார்க்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் முன்பு இதே நாகப்பட்டினத்துல 2009 அன்றே பொதுக்கூட்டம் நடத்தியவர், மீனவர்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர். அன்றும் கொட்டுமடையில கூட கூட்டம் அப்படி கட்டுண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளின் நினைவு சரியா இருக்கும்னா, அதன் பிறகு மீண்டும் இந்த மண்ணில் கால் வைக்கிறார். அதனால நீங்க திருச்சியில இதே மாதிரி கேட்டீங்க, அங்க எம்ஜிஆர் சிலை கிட்ட பேசினாரு. இப்ப கடந்து வர பாதையில அண்ணா சிலையெல்லாம் இருக்கு. அவர் குரலற்றவர்களின் ஒழிக்கிறார். நிச்சயமாக வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் ஆக அவர் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறார். வெயிட் அண்ட் வாட்ச்.
ரைட். இப்போ நேற்று நிறைய அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தீங்க. கடந்த முறை எப்படி இந்த ஒரு பிரம்மாண்டம் பார்க்கப்பட்டதோ உங்க தொண்டர்களுடைய ஆர்வ மிகுதியும் அதனால ஏற்பட்ட சிக்கல்களும் குறித்து கூட விமர்சனங்கள் எதிர்த்தரவால வைக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் இந்த முறை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா, நம்ம தந்தி தொலைக்காட்சி வாயிலாகவே சொன்னோம், நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, நேரலையிலையும் பார்க்கலாம்னு. சோ மக்கள் வந்து அவர் முன்னாடி நடந்து போற வேகத்துலதான் ஒரு பெரிய பஸ்ஸையே நாங்க இயக்க முடிந்தது. கிட்டத்தட்ட நடந்தே போயிட்டோம் எல்லாருமே. அப்படி இல்லாம கொஞ்சம் உங்களுடைய அன்பு கடலுக்கு நடுவே கொஞ்சம் அனுமதிங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் போக விடுங்க, நாங்க கொஞ்சி போன வரைக்கும் நகர்ந்தோம். ஆனா இந்த வாட்டி திட்டமிட்டதுலயே ரொம்ப அழகா கொஞ்சம் செய்நேர்த்தியோட அவர் இங்க இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க அங்க போறாரு, ஒரு மிக துல்லியமான ஒரு திட்டமிடலும் சேர்த்து மக்கள் கடலுக்கு நடுவே நீங்க அவரை பார்க்க வரதை விட அவரே உங்களை பார்க்க வரான்னு சொல்லி அங்கங்க நாங்க வந்து பாக்கெட் பண்ணி பிரித்து வைத்திருக்கிறோம். சோ கம்பேரிட்டிவ்லி இந்த வாட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி நேரமோ அல்லது அந்த வேகமாக செல்வதற்கான அந்த எதிரோ பிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேகமாக நாங்க செயல்படுவதற்கான விஷயம் நடைபெற்று இருக்கிறது. எங்களுடைய ஆச்சரியம் என்னன்னா, எவ்வளவு திட்டமிட்டாலும் நாங்க அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா கட்டுக்கடங்காம கூட்டமா குடும்பமா வந்து எங்களை அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போதும் என் கண்ணு முன்னாடி தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. சோ பார்ப்போம், இந்த நிகழ்ச்சி மறுபடியும் ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியா மாறப்போகிறது. அதற்கான தொடக்கம், அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியில் இப்போது நாம் நிறுத்துற மாதிரி. என்ன விமர்சிக்கிறாங்க, கடந்த வாரமும் கூட நீங்க நினைத்திருந்தா இதே மாதிரி போயிருக்க முடியும். திரு விஜய் மாநாட்டுக்கு போனாரே, ஷூட்டிங்க்கு போறாரே, மற்ற இடங்களுக்கெல்லாம் போறாரே, அங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது இல்ல, நீங்க வேணும்ட்டே இந்த கூட்டத்தை கூட்டி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கடந்த வாரத்தை திட்டமிட்டு திருத்திய ஸ்தம்பிக்க வச்சீங்க. இந்த மாதிரி கடந்த வாரமும் கூட திட்டமிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பிலீஃபை தாண்டி 100% நான் அஷ்யூர் பண்ணி சொல்றேன், டெஃபினட்டா ஒரு மாஸ் கேதரிங் காமிச்சு மாஸ் காட்டணும்ன்ற எந்த நிர்பந்தமும் நமக்கு இல்ல. அது ஆல் பார்ட்டிஸ் அண்டர்ஸ்டுட் தான். இவருக்கு ஒரு மாஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கூட்டம் காமிச்சுதான் அதை நிரூபிக்கணும்ன்ற தேவையும் நமக்கு இல்ல. சோ 100% லாஸ்ட் வீக் நடந்ததெல்லாம் வந்து தன்னெழுச்சி தான். யாருமே திட்டமிடல. ரோட் ஷோலாம் திட்டமிட்டிருந்தா நாங்க எல்லாருமே அதை வேற. ஆனா இது வந்து மக்களுடைய தன்னெழுச்சி, எங்களுக்கே சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அதனால நாம நிர்வாகிகளை திட்டமிட்டு ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க முடியும். பொதுமக்களை, அந்த அலையை, அது ஒரு சுனாமி, அது நாம கட்டுப்படுத்தவே முடியாது. நாம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் நாம கேட்பதும் அதே தான். மக்களுடைய அன்பு கடலுக்கு நடுவே இன்னும் கொஞ்சம் வேகமா அவர் செல்வதற்கு அனுமதி நம்ம ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். மற்றபடி இது அவர்களின் தலைவர், அவங்க விஜய், உங்க விஜய் நான் வரேன்னு அவர் சொல்லிட்டாரு. சோ அந்த அன்பின் மிகுதியில தான் அவங்க வர்றாங்க. நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.